வணக்கம். அன்பான காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய நண்பர்களே மற்றும் முகநூல் உறவுகளே, இன்றைக்கு இந்த நாடு ஓட்சோரினால் எத்தனை சேதாரங்களை கண்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நாளைய தினத்திலே நெல்லையிலே மாநாடு, காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மாநாடு. ஓட்சோரினால் ஒரு மக்கள் விரோத அரசாங்கம் டெல்லியிலே ஆளுமையிலே கடந்த 11-12 ஆண்டு காலமாக இருக்குது. இன்றைக்கி அமெரிக்க வர்த்தகம் நம்முடைய ஏற்றுமதி பொருட்களுக்கு 50% வரிகளை விதித்து திருப்பூர், கோவை போன்ற தொழில் மாநகரங்களில் வேலை செய்யக்கூடிய வேலைவாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு அபாய நிலையை இந்த தேசம் கண்டுள்ளது. இதுபோல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களிலும் வெளிநாட்டு வர்த்தகங்கள் பாதிக்கப்படுகிறது. கடல்சார் உணவுகளும் பாதிக்கப்படுகிறது. 50% போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க காரணம்? அமெரிக்காக்காரன் இந்த மாதிரி நீங்கள் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, அதனால தான் உங்களுக்கு நான் 50% போடுறேன், வாங்காதீங்கிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு 1008 பிரச்சனை இருக்கட்டும். இந்தியாவுக்காக $50 ஒரு பேரல் கச்சா எண்ணெய் ரஷ்யா கொடுக்குறான். ரஷ்யா கொடுக்கும்போது என்ன பண்ணுறேன், அதையை வாங்கி இந்திய மக்களுக்காக செலவு பண்ணிட்டால் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் பாதியாக, அதாவது பொருளாதார சிதைவு தடுக்கப்பட்டிருக்கும். பெட்ரோலிய பொருட்கள் இன்றைக்கி விற்கக்கூடிய விலைக்கும் ஒரு கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $50 கொடுக்கக்கூடியதுக்கு சம்மந்தமே இல்லை. அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய மாநில வரி, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வரி, இதுதான் பெட்ரோலிய பொருட்களுக்கு விலை ஜாஸ்தியாகிற காரணம். நம்மக்கிட்ட வாங்கி அண்டை நாட்டில் விற்கக்கூடிய இதுதான் $60 பெட்ரோல் டீசல் விற்கிறான். இங்கே நம்ம $100 விற்கிறோம். அப்போ அமெரிக்காக்காரன் சொல்ல நீ ரஷ்யா கிட்ட வாங்காதே அப்படிங்கிறான். ரஷ்யா கிட்ட வாங்கி ஏதோ இந்த தேசத்து மக்களுக்காக ஏதோ நாடு பூரம் கொடுத்து விலைவாசி குறைக்க வரலாம் இல்லை. இதை நான் வாங்கி 95% பெட்ரோலிய பொருட்கள் அதானி, அம்பானி, ரஷ்யாவினுடைய நிறுவனமான நெகாராவுக்கு 95% கொடுத்து அவர்கள் அதை சுத்திகரித்து வெளிநாட்டிலே லாபத்துக்கு விற்கிறார்கள். இந்த தேசத்து மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் வரி மட்டும் அவன் வர்த்தகத்துக்கு 50% போட்டால் நாம் கட்ட வேண்டும், தொழிலை இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் மக்களே. இந்த மக்கள் விரோத அரசை எவ்வளோ சீக்கிரம் விரட்ட முடியுமோ இந்த தேசத்துக்கு நல்லது. ஜெய்ஹிந்த்.